வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே! இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த லெவல்ஸ்க்காக மார்க்கெட்டு ஜங்கு ஜங்குன்னு வந்து முயல் மாரி ஜம்ப் ஆயி சூப்பர் ஃபாஸ்ட்டா போயிட்டுருக்கு மக்களே! ஸோ இன்ட்ராடேவோட லெவல்ஸ பொறுத்தளவு எந்த இடத்துலயும் மாற்றங்கள் இல்லை. புதிதாக கிரியேட் ஆன ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 51,032 அப்படிங்கிறது வந்து இன்ட்ராடே லெவல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆன ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ இன்னைக்கு ஆர்டர் பிளாக்ல வந்து சிலருக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஸோ ஆர்டர் பிளாக் யூஸ் பண்றவங்க இன்னைக்கு தாராளமா ஒரு என்ட்ரி போட்டிருப்பாங்க. அது வந்து எல்லா நேரங்களிலும் நடக்காது. சிலருக்கு நடக்கும். ஸோ ஆர்டர் பிளாக் பாய்ஸ் சிலருக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி என்ட்ரி போடுறது அப்படிங்கிறது சில பாய்ஸ்க்கு தெரியும். ஸோ இன்ட்ராடேவ பொறுத்தளவு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு லோல இருந்து நல்ல ஒரு ஹை ரீச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 1000 பாயிண்டை வந்து கடந்து நிற்கிறது. 1100 பாயிண்டை வந்து கடந்து நிற்கிறது மக்களே! மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் உண்மை. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பெரிய ராலி பார்த்து நானே பேங்க் நிஃப்டி. ஸோ HDFC பேங்க் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் போனப்ப தான் வந்து இந்த 1000 பாயிண்ட் 1500, 1800 பாயிண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்ப தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு சரியான ஒரு புல்லிஷ்னஸ் பார்க்குறேன். பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு. ஸோ நிஃப்டிலயுமே பார்த்தீங்கன்னா, நல்ல மொமெண்டம் தான். ஸோ நாளைக்கான லெவல்ஸ்க்கான ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இருக்கு மக்களே! ஸோ கூடிய விரைவில் வந்து ஒரு தடாலடியான ஒரு லெவலை எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். மார்க்கெட் ஏன் இவ்ளோ ஒரு காட்டுறாங்கன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. இங்க வந்து யாரு பெரிய ஆளு அப்படின்னு அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாரி, யுஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டு ஏறிக்கிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. யுஎஸ் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா, இப்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா, நான் குடுத்த லெவலுக்குள்ள என்ட்ரி எடுக்க போறாங்களா அப்படிங்கிற மாரி எனக்கு தெரியுது. ஸோ நம்ம பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். மைக்ரோசாஃப்ட் லெவல்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் மக்களே. ஸோ அடுத்து நிஃப்டி 50 பார்க்கலாம் மக்களே. நிஃப்டி 50ய பொறுத்தளவு எங்கேயும் புதிதாக வந்து சப்போர்ட் கிரியேட் ஆகலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ புதுசா கிரியேட் ஆன சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, 23,466 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்தீங்கன்னா, புதுசா ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பவர் ஆஃப் ப்ளூவா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஹை ரீச் பண்ணியிருக்காங்க. 23,667 வரைக்கும் நம்ம பழைய சப்போர்ட்காக சஸ்டெயின் நடத்தியிருக்காங்க. பட் ஆனா ஒரு ஸ்பைக் வச்சிருக்காங்க. பட் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம் மக்களே. கேப் அப் நாளைக்கு கண்டிப்பா இந்த ரேஞ்சுக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு உஷாரா இருப்பது நல்லது. ஸோ இவங்க பாசிட்டிவா ஏறிட்டு இருக்காய்ங்க. இன்னைக்கான காரணமா கூட இவங்களும் ஏறி நிக்கலாம். ஸோ கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது மக்களே. ஸோ எல்லா நாளும் பச்சை கொடியே காட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. ஒரு நாள் தாராளமா சிவப்பு கொடி காட்டலாம். அந்த நிலைமைக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ மந்த்லி ஸ்விங் பார்த்தரலாம் மக்களே. மந்த்லி ஸ்விங் வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஸோ மந்த்லி ஸ்விங்க பொறுத்தளவு மந்த்லி ஸ்விங்குமே பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்த மாரி தான் மெகாஃபோன் பாட்டம். ஸோ அந்த ரேஞ்ச உடைச்சுக்கிட்டு மார்க்கெட் பறந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு கேப் இருக்கு. இன்ட்ராடே ஒன் டே ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் இருக்கு. இத இன்னும் ஃபில் பண்ணாம இருக்காங்க. ஸோ 23,715 அப்படிங்கிறது வந்து பவர் ஆஃப் ப்ளூவா நான் எடுக்கிறேன். ஸோ இந்த பவர் ஆஃப் ப்ளூ ரேஞ்ச் வந்து எப்படி பிஹேவ் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மக்களே. இத உடைச்சாங்க அப்படின்னா கிளியர் கட்டா வந்து அடுத்த சப்போர்ட்ட நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஃபிபனாச்சி லெவல்ஸ் நான் இன்னும் இந்த லெவல்ஸ்க்காக மார்க் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் பெருசாவே இருக்கிற மாரி தான் தெரியுது. மார்க்கெட் போற ஸ்பீட பார்த்தா. ஸோ பார்ப்போம் மக்களே. பட் ஆனா பிடிசியும் ஏறுது. அதுதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இவங்களும் ஏற ஆரம்பிச்சோனே அவங்களும் ஏற ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இது எங்க கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது கூடிய விரைவில் பார்ப்போம் மக்களே. இவ்வளோ வேக வேகமா ஜம்ப் பண்ணி ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பவர் ஆஃப் ப்ளூவ பத்தி உங்களுக்கு நான் பலமுறை பல வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ பவர் ஆஃப் ப்ளூலருந்து பம்ப் அடிச்சாங்கன்னா, ஜங்குன்னு பம்ப் அடிச்சு இப்பவே பார்த்தீங்கன்னா, டோட்டலா 3% அடிச்சுட்டாங்க மக்களே. பம்ப் அடிச்சு 3% கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் ப்ளூவின் மகிமை. பவர் ஆஃப் ப்ளூவின் மகிமை இந்த இடத்துலயுமே பார்க்கலாம். பம்ப் அடிச்சு இறக்கவும் செய்வாங்க. பம்ப் அடிச்சு ஏத்தவும் செய்வாங்க மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் எல்லாமே உடைச்சு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க பம்ப் அடிச்சது பார்த்தீங்கன்னா, 3 கேண்டில் மட்டும் பம்ப் வைப்பேன் மக்களே. ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா, 4% பம்ப் அடிச்சிருக்காங்க இப்ப வரைக்கும். ஸோ நல்ல ரேஞ்ச் தான். ஸோ அடுத்து இவங்களுக்கு ஒரு கன்சால்டேஷன் ஜோன் ஒண்ணு இருக்கு. ஸோ 52,200 அப்படிங்கிற கன்சால்டேஷன் ஜோன்ல இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ட்ரெண்ட் பக்கம் திரும்புன மாரி தான் இருக்கு. ஈவன் டாடா மோட்டார்ஸும் கூட. ஸோ டாடா மோட்டார்ஸ்லாம் நம்ம வந்து ஆக்சுவலா ஈக்விட்டில நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். பட் நம்ம இங்க பேக்கிரவுண்ட் ஒர்க் நெறையா போயிட்டு இருக்கிறனால மக்களே, அத ஃபோக்கஸ் பண்றதுக்கு சத்தியமா டைம் இல்ல. நாங்க வந்து சின்ன ஷேர தான் ஃபோக்கஸ் பண்றோமே தவிர, பெரிய ஷேர்ஸ வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்றதில்ல. எங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மிட் அண்ட் ஸ்மால்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ அத நோக்கியே எங்க பயணம் போய்க்கிட்டு இருக்கு மக்களே. ஸோ அதுதான் வந்து மேஜரா வந்து நாங்க புடிக்க பார்க்குறோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதுல தான் வந்து போடணும் மக்களே. பல விஷயங்கள வந்து நம்ம அதுல கன்வெர்ட் பண்ணி, ஸோ அதிலிருந்து பல டேட்டாஸ வந்து எடுத்து, ஒவ்வொரு ஷேரா போட்டு தள்ளிட்டு வரணும். அதுதான் நம்ம பிளானே மக்களே. ஸோ கூடிய விரைவில் அதற்கான அப்டேட்கள் வந்து எல்லாருக்கும் வந்து அவைலபிலிட்டியாக கிடைக்கும் மக்களே. ஸோ எதிர்பார்ப்போம் மக்களே. எப்படி, என்ன, ஏதுங்கிறத எதிர்பார்ப்போம் மக்களே. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் மக்களே. நன்றி, வணக்கம்.